இன்றைக்கி எல்லாம் கொரியரும் போட்டாச்சு. இன்றைக்கி பேடான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. பயங்கர லாஸ். இந்த டம்போ ஏர் ஆஃபர் விட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? 4 பேர் 380 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 16 பேர் ஆர்டர் வந்துருந்துச்சு ஒரு 4-5 கஸ்டமர் கிட்டேருந்து. சரின்னு சொல்லிட்டு போட்டலான்னு முடிவு பண்ணி அர்ஜென்ட்டாக போட்டு விட்டேன். அதுக்குள்ளேயே எஸ்டி கொரியர் மூடிட்டான். மணி 8:30 ஆயிடுச்சு. சரி, ப்ரொஃபஷ்னல் கொரியரில் போடலான்னு சொல்லிட்டு போனேன். சம்பவம் பண்ணிட்டான். ஒரு ஆர்டருக்கும் 110 ரூபா டெலிவரி சார்ஜ் வாங்கினான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பேரும் 67 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு டம்போ ஏர். சரி, நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லியாச்சு, கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஸோ காமிச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு அநேகமாக எனக்கு ஒரு 350 ரூபா லாஸ் ஆகிருக்கும். சரி, போய் தொலைட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுவே எஸ்டி கொரியராக இருந்தால் பார்சலுக்கு தகுந்த மாதிரி, ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி 50 ரூபாவோ 60 ரூபாவோ வாங்கியிருப்பான். எப்படி இருந்துச்சோ அப்படியே கஸ்டமருக்கெல்லாம் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ரீபேக் பண்ணிட்டேன் எல்லாமே. 20 பேரில் கடைசியாக எனக்கு மிஞ்சினது இந்த 2 பேர் தான். பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸே. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இனிமேல் காம்போ ஆஃபர் விடும்போது எல்லாம் விசாரிச்சுட்டு விடணும். ஓகே காய்ஸ், கிவ்அவே அப்டேட் பண்ணியிருக்கேன். போய் ஃபுல் வீடியோவில் பாருங்கள். லாஸ்ட்டு டைம் வீடியோ போட்டிருப்பேன், கிவ்அவே அப்டேட் கொடுத்துருக்கேன். இந்த பீட்டா ஃபிஷ் தான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். இதுதான் காய்ஸ் ஃபுல் வீடியோ லிங்க்கு. இந்த கிவ்அவே தான் கொடுத்துருப்பேன். போய் சீக்கிரமாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னென்ன அப்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மூடு சரியில்லை, அதனால் எந்த ஃபிஷ்ஷு விற்கிற மாதிரி இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 7 இம்போர்ட்டட் வெரைட்டிஸு, 7த்துலேயே ஒரு பேர் 1000 ரூபாய்க்கு தரேன். 7 பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மெஜந்தா கோயி ஒரு பேர் ப்ரீடிங் சைஸு. அடுத்தது நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற மாஸ்கோ ப்ளூ, இது ஒரு பேரு. பர்பிள் பெரி பார்க்குறதுக்கே சும்மா தகன்னு சூப்பராக இருக்கும். இதோட டைல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். உங்கள்கிட்ட வர சொல்ல கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டிமியம் இல்லை லைஃப் ஃபிஷ் கொடுத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடும். இது லெசிலி ப்ளூ. இதோட டைல் ப்ளூ கலரில் தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஷேடில் இருக்கும். இது சைடு வியூக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். மேலே ப்ளூ அவ்வளோ தெரியாது. இதுவும் சூப்பராக இருக்கும் வளர்க்குறதுக்கு. இது ஜெட் பிளாக். இதுவும் ப்ரீடிங் சைஸில் இருக்குது. இதுலேயும் ஒரு பேர் தரேன். இது ரெட் சில்வர் விடோ. இதுலேயும் ஒரு பேர் தரேன். இது எல்லோ கிளாஸ் பில்லி. இதுவும் ஒரு பேர் தரேன். இது சைஸே இவ்வளோதான் கைஸ். இது ஓகே கைஸ், 7 வெரைட்டி முடிஞ்சிச்சு. ஆர்டர் யாருக்கு வேணுமோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஏதாச்சும் கப்பி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆர்டரை சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஒன்று தான் கேட்பேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.